இந்த படம் பார்த்தீங்கன்னா பீரியட் ஃபிலிம், ஆனால் பட் தட் கனெக்ட்ஸ் த கரண்ட் ஆடியன்ஸ். சூப்பர். அதான் ஒரே ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு டிஷர்ட் போடுறாரு, ஹிந்தி தெரியாது போடாது, அது எவ்வளவு பெரிய டாக் ஆஃப் த டவுன் ஆச்சு. ஆப்வியஸ்லி. ஸோ அதனால இந்த படம் ஒரு பெரிய பேசும் பொருள் ஆயிரும்னு ஒரு பயம். சரி, அதான் நான் சொன்னேன், இந்த படத்தை கம்பேர் பண்ண வேண்டாம். பராசக்தி என்பது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக வேற லெவலில் இருக்கும். அவ்வளோதான். நம் ஆரம்பிக்கும் போதே சொன்னதுதான், பொங்கலுக்கு ஜனநாயகம் போனால் மாட்டு பொங்கலுக்கு சிவகார்த்திகேயன் போவாங்க, அடுத்து காணும் பொங்கலுக்கு வாவாத்தியர் போக போறாங்க. ஆமா, கருப்புன்னு ஒரு படம் வேற வருதுன்னு. அது வேற வருது. ஆமா, அது ஜனவரி 26 போவாங்க. 26 போவாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இங்கே எல்லா நடிகருக்கும் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுல யாரும் போட்டியெல்லாம் கிடையாது. இவங்க படம் வந்து அவங்க படம் வரக்கூடாது, உனக்கு தான் துப்பாக்கி கொடுத்துட்டு மணி லேட்டாக வரலாமே, இதெல்லாம் என்ன கதை, எந்த ஒரு கதைன்னே தெரியல எனக்கு. படத்தை படமா பாருங்க, அவ்வளோதான். படத்தை படமா பார்க்கணும்னு இப்போ நீங்களும் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா, அந்த படத்தில் அரசியல் எதுவும் இல்லை. அவங்க சொன்னா நானே இதான் சொல்லுவேன். அவங்க அரசியல் இருக்குன்னு சொன்னா நாங்களும் அரசியல் இருக்குன்னுவேன். அவங்க படத்தை படமா போறேன்னு சொன்னா நாங்க படத்தை படமா போறோம். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா சட்னியா, ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ ஆக மொத்தம் வந்து வர்ற பொங்கல், இந்த பொங்கலுக்கு கேசரியா உப்மாவா ஆக மொத்தம் பொங்கல் வைக்க விட மாட்டாங்க இல்லை, ஜனகேசரியா இல்லை பராசக்தியாங்கிறதான் இப்போ வெயிட் பண்ணி போனோம். பராசக்தி இதோட ரீமேக்கும் இல்லைங்கிறத தெரிஞ்சிச்சு, அது ஒரு நாவலை தெரிவி எடுக்கப்பட்ட படம். ஸோ அந்த படம் எப்படி இருக்குங்கிறத அது தனியாக பார்ப்போம். ஜனநாயகன் படத்தை தனியாக பார்த்துட்டு அது உணர்வுகளை கிளப்புதா, மக்கள் வந்து அதுக்காக தூண்டப்படுகிறார்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிச்சயமா.